எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். ஒரு முக்கியமான மேட்சை ப்ரிவியூ பண்ண வந்திருக்கோம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, ஐபிஎலோட மிகப்பெரிய வாக்கியா தகராறு. இந்த வாக்கியா தகராறு பஞ்சாயத்து பண்றதுக்கு லாகூல், நம்மளுடைய முதலாளி, அப்புறம் மட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரிஸ். ஆனா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை கேட்டா அதே இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை கேட்டா உங்களை வந்து குவாலிஃபையிங் மேட்சே உங்களை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ச் நாளைக்கு சேப்பாக்கில் நடக்குது. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன, ஒரு ஒருத்தரா சொல்ல ஆரம்பிங்க. மட்டு இல்லை, அதான் முக்கியமான மேட்ச்சு. ரொம்ப சண்டை போடுற மேட்ச்சு. ஆனால் நம்ம வந்து நமக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட இதில் ரொம்ப ஹை இதுனா ட்ரோஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்சிபினால சொல்ல முடியாது. அதனால அவங்களோட பெரிய இது வந்து சிஎஸ்கே வெளியே அனுப்புறது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நாளைக்கு வந்து கிரவுண்ட்ல அந்த ஒரு டிஃபோ இது பண்ண போறாங்களா, அந்த பெரிய கொடி, அதாவது ட்ராஃபிஸ் ஸ்பீக் லார்ஜர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு ஃபுட்பால்ல போடுற மாதிரி பெருசா ஒரு டிஃபோ நாளைக்கு வைக்க போறதா சிஎஸ்கே ஃபேன் கிளப்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஆமா, லாஸ்ட் இயரும் நான் கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி கொடி இது பண்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஐ திங்க் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ டீமுக்கு வருவோம். டீம்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டீம் வந்து ஆர்சிபி வில் பிரிங் இன் புவனேஸ்வர் குமார் ஃபார் ரசிக் சலாம். அவர் ஃபிட் ஆயிட்டாரு, வந்துருவாரு. அது ஒரு சேஞ்ச் தான் எதிர்பார்க்கிறேன் நானு. நீ சொல்லு, ஆர்சிபில என்ன சேஞ்ச் நீ எதிர்பார்க்கிற? இல்லை, சேஞ்சுனா என்ன, சப்னில் சிங் கூட கொண்டு வரலாம். சுரேஷ் சர்மா ஒன்றும் பெருசா போடல. பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் சர்மா நல்லா போடாட்டியும் விக்கெட் எடுத்தாரு. ரசல் விக்கெட் எடுத்தாரு, முக்கியமான விக்கெட், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி 3 ஓவர் 42 கொடுத்தாரு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ரதி அவரை கூட இறக்கி விடலாம். பட் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பண்ணுவாங்களான்னு தெரியல, பாப்போம். ஆனா ஸ்பின்னர்ஸ் தானே, இவங்க 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்கல்ல. ஆர்சிபி இருக்கிற அதே குருணல் பாண்டியா பிளஸ் சுரேஷ் சர்மாவோட மட்டும் போவாங்களா, இல்ல அடிஷனலா இன்னொரு ஸ்பின்னர் எடுப்பாங்களா? பெத்தல் ஃபிட்டா இருந்தாங்கன்னா டிம் டேவிட் பதிலா இறக்கி விட்டு அவர் 2 ஓவர் போட விடலாம். பெத்தல் சொன்னாங்க, பட் பெத்தலும் இப்போ எனக்கு தெரிஞ்சு விளையாடுற மாதிரி தெரியல. நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்றாரு, நிறைய ஒர்க் போடுறாரு, வெரி க்ளோஸ் டு கெட்டிங் இன் டு த பிளேயிங் லெவன் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் அந்த சேஞ்ச் இந்த மேட்சுக்கு நடக்காது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் ஸ்பின் ஆப்ஷன் தான், வெற்றி சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் வித்வுட் காம்ப்ரமைசிங் அந்த பேட்டிங் அப்படின்னா பெத்தல் உள்ள கொண்டு வரது தான் ஃபார் டேவிட். பட் அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க நாளைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு வின்னிங் இது வரதான் போக ட்ரை பண்ணுவாங்க. அதான் 1 or 2 சேஞ்சஸ். புவனேஸ்வர் குமார் வர்றது வந்து ஓகே, இன்ஜுரினால விளையாடல. அவர் திரும்ப வர்றது அவர் ஏற்கனவே 11ல இருக்க மாதிரி தான். ஸோ அதனால அது பண்ண ஒன்றும் இல்லை. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் டூ மெனி சேஞ்சஸ். பிச்சும் ஒன்றும் பயங்கர ஸ்பின்னிங் பிச்சர்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன தடவை இந்த மாதிரி 170 180 அந்த பிச்சர்ஸ் தான் இருக்கும். போன தடவை 170 180 நினைச்சோம், பட் அதை விட கம்மியா தான் இருந்துச்சு. போன சீசன்ஸ்லாம் சீசன் ஓப்பனர்ஸ் 200 போயிருக்கு. பட் இந்த வாட்டி அன்பார்ச்சுனேட்லி இன்னும் விக்கெட் அந்த ஸ்லோவர் சைடு மாதிரி தான் இருந்தது. நீ என்ன நினைக்கிற மட்டும்? இல்லை, அதான் பொறுத்தவரை டியூவே இல்லை சுத்தமா. பட் சென்னை பொறுத்தவரைக்கும் திடீர்னு டியூ வரும். இந்த டிபெண்டிங் ஆன் த கிளைமேட், ரொம்ப ஹியூமிடா இருந்துச்சுன்னா இருக்கும். ஸோ அதை பார்க்கணும். போனதே வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருந்ததுனால டியூ இல்லை போன மேட்ச். இந்த மேட்ச் பார்ப்போம். டியூ இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ராகுல் டியூ பத்தி பேசிட்டாரு. புதிய தத்துவம் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், எப்ப டியூ உள்ள கொண்டு வருவாரு தலைவர் அப்படின்னு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன டியூ இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், டாஸ் வின் பண்ணதான். இல்ல அதே நீ கரெக்டா தான் சொல்ற மட்டும் நான் சொல்றேன். டியூ ஃபேக்டர் நீ ஒருத்தர் நல்லா பேசுறீங்க, அதை சொல்றோம் நாங்க. ராகுல் நீங்க சொல்லுங்க பத்தி. சிஎஸ்கே ஆர்சிபி நாளைக்கு என்ன? நீங்க நான் ஒரு நியூட்ரல் ஃபேனா பேசுறேன். அது ரைவல்ரிங்களே, என்னடா ரைவல்ரி, என்னடா பண்ணிருக்காங்க அவங்க ரைவல்ரிங்கிறதுக்கு? சரி, முன்னாடி கேல் இருந்தாரு, ரைட்டு. இவ்வளவு சீசன் முடிஞ்சிருச்சு, ரைவல்ரி. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கோனா பி எனி மோர் ரைவல்ரி. இட்ஸ் கோனா பி ராகுல் நேத்திக்கு வந்து அதாவது ரெண்டுமே மோஸ்ட் ஃபாலோடு ஃப்ரான்ச்சைசஸ், ரொம்ப பாப்புலர். அது அவங்களோட சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வந்து ஜாஸ்தி, அது ஒத்துக்கலாம். நேத்து கூட 51-49 தான் ட்விட்டர்ல ஏதோ போல் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. அவங்க வந்து நல்லா முட்டு கொடுப்பாங்க அந்த சைடுல இருந்து. பட் ஆனா என்ன பண்றது, ஒண்ணும். என்னதான் எண்ட் ஆஃப் த டே கடைசியில டிராஃபின்னு அந்த நம்ம சின்ன வயசுல WWE கார்டு விளையாடுவோம்ல, எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. விராட் கோலி வருவோம். ராகுல் அந்த WWE கார்டுன்னு ஏதோ சொல்லி அதை முடிச்சுட்டு வருவோம். அது WWE கார்டு எடுத்தாங்கன்னா அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாங்க டக்குன்னு சிஎஸ்கே வந்து டிராஃபின்னு எடுப்பாங்க.
முடிஞ்சு ம். போச்சு அவங்களால. அந்த சைடு அது முடிஞ்சு ஜெயின் போச்சு. கொன்சலஸ் ஹைட் 11 7'11 ஆ, அப்படின்னு இருக்கும், அதாவது ஆமா ஜெயிச்சிருவாங்க. ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க அந்த பிக் ஷோ வந்து இந்த சூப்பர் ஸ்டார் கார்டுன்னு எது எடுத்தாலும் வெயிட் அவர் தான் ஜாஸ்தியா இருக்கும், செஸ்ட் ஹைட்டு அந்த மாதிரி அப்படின்னு முடிச்சுக்கிறீங்க. சரி, முடிச்சிருவாங்க. அந்த மற்ற மாதிரி வந்து இதை ஏன் டீம் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கேக்குது. கோலினால தானே ஆப்வியஸ்லி. ஆப்வியஸ்லி கோலினால தான். இன்னும் ஒரு 3 சீசன்ஸ் கழிச்சு இந்த ஃபேன் பேஸ் இருக்குமாங்கிறது டவுட் தான். அப்ப கோலி ஆமா, இப்போ ஃபேன்ஸ் ஆனா மட்டும் எதுவும் இன்னொன்னு இருக்கு, சேருவான்றீங்களா? தோனி பிடிக்காதவங்களும் சேர்ந்துக்குவாங்க எப்பவுமே. அதான் தோனி ஆன்டி தோனி இதுதான் அது ஆக்சுவலா. கோலி கோலி இருக்காரோ பிளஸ் இல்லையோ. ஆண்டி தோனி. ஆ, ஓகே, சரி. அப்ப இப்போ வந்து ரெண்டு பேருமே இந்த ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஒரு கணக்கு இருக்கு. இந்த என்ன? மான்செஸ்டர் யுனைடெட் விளையாடும் போது ம் மேன் சிட்டி ஃபேன்ஸ், லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாம் மற்ற ஃபேன்ஸ்லாம் ஒன்னாய்க்குவாங்க. ம் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஃபுட்பால்ல பெரிய கேம் ரியல் மேட்ரிட் பார்சலோனா ஜெயிச்சா பார்சலோனா மேன் சிட்டி அத்லட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் ஒன்னாய்க்குவாங்க. அந்த ஓகே மாதிரி இதுல தோனி வந்தாருன்னா அகெயின்ஸ்ட் தோனி சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்னாய்க்குவாங்க. ஓகே. இதுதான். ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருமே ஜெயிச்சுட்டு வர்றாங்க. போன தடவை இது வந்து டோர்னமெண்ட் ஓப்பனர் ஆர்சிபி சிஎஸ்கே சேப்பாக்கு, அது தோத்து தான் போனாங்க ஆர்சிபி. இந்த மேட்ச் வந்து அவங்க வந்து கேகேஆரை ஜெயிச்சுட்டு வர்றாங்க அட் ஹோம். இவங்க வந்து ஹோம்ல வச்சு மும்பை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே பெரிய டீம் ஜெயிச்சு தான் விளையாடுறாங்க. இதுல நிறைய கீ பேட்டில்ஸ் வித் இன் த பேட்டில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டிதாரோட என்ட்ரி பாயிண்ட். போன வாட்டிலாம் வந்து அப் ஃப்ரண்ட் வந்துட்டாரு, ஏர்லி விக்கெட் போனனால கீப்பர் கேட்ச். போன தடவை இனிஷியலா 2-3 மேட்ச் அப்படிதான் அவுட் ஆயிட்டு இருந்தார் பட்டிதர். ஸோ இங்கேயும் வந்து சிஎஸ்கே ஸ்பின்னை வச்சு முடிச்சு விடுவதான் பார்ப்பாங்க. அந்த 3 ஸ்பின்னர்ஸையும் கவுண்டர் பண்றதுக்கு தே நீட் பட்டிதர், ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். இது படிக்கல் ஆல்சோ கேன் பிளே தட் ரோல். ஸோ படிக்கல் அண்ட் பட்டிதர் ஷுட் பி தேர் ஐடியலி இந்த மிடில் ஓவர்ஸ் டு ஹேண்டில் தட். கோலி அஃப்கோர்ஸ் வில் பி தேர். ஸோ இதை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க இந்த பேட்டில், என்ன நினைக்கிறீங்க? கோலி வேற வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி 2-3 நாளா ஸ்பின்னர்ஸ் வச்சு சென்னையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நோட் எடுக்கணும். அதனால இந்த லாஸ்ட் மோஸ்ட்லி கோலி ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பாத்தீங்களா? ஒரு கடைசி 14 மேட்ச் 15 ஐபிஎல் மேட்ச் வந்து he has done exceptionally well. ஸ்பின்னை அட்டாக் கோலி பண்ணியிருக்காரு. கோலி இன் ஐபிஎல் இஸ் a different game actually. டிஃபரெண்ட் பீஸ்ட் என்னதான் அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா, என்னதான் சொன்னாலும் கோலி கோலி as a பீஸ்ட் single அப்படின்னா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன லியோவா வாரிசா? இல்ல அந்த மிட் நீங்க விக்கெட் வந்து ஸ்லாக் வந்து புதுசா பண்றாரு ஜனநாயகம். நிறைய. பட் அது அங்க பண்ணலாம், சின்னசாமியில மிட் விக்கெட் ஸ்லாக் பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற இங்க பண்ணா கிரவுண்டுக்கு கையில விழுகும். மிட் கஷ்டம். விக்கெட்ஸ் அடிச்சுதான் போன சீசன் அவுட் ஆனாரு சிஎஸ்கேவோட. அதான் சின்னசாமியில ஆர்சிபி கேரி கிரவுண்ட்ல ஆயிடும். பண்ணலாம். ம். இங்க கேரி ஆகாது அப்படிங்கிறீங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது. பட் தென் தே ஹாவ் டு பிளே. இது என்டையர் கண்டஸ்ட் வில் பாயில் டவுன் டு ஹவு வெல் தே கேன் பிளே சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னும் இருக்கு, சிஎஸ்கே பேட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் ஆப்போசிஷன் ஸ்பின்னர்ஸ் இன் சேபாக். அது எப்படின்னா, இப்போ இஷ்டத்துக்கு அடிக்கிறேன் அப்படின்னா அது இட் பி வெரி வெரி டிஃபிகல்ட், இம்பாசிபிள் தான். ஏன்னா பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல பல டீமை பார்த்துருக்கோம். அந்த ஒரு 6 ரன்ல இருந்து 8 ரன் எல்லா பாலும் சிங்கிள், நிறைய டூஸ் ஓடலாம் மிட் விக்கெட்டுக்கு, நிறைய டூஸ் ஓடலாம் மிட் விக்கெட்டுக்கு. அதனால அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். அப்படி ஸ்பின்னர்ஸ் போடும்போது 8 ரன் 12 ஓவர் போட போறாங்க ஸ்பின்னர்ஸ். எல்லா ஓவர்லயும் 8 ரன் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 96-100 ரன்ஸ் வந்துடும். மிச்சத்தை வந்து சீமர்ஸோட அந்த 8 ஓவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த 180+ வந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணணுமே தவிர, எல்லா பாலும் ஸ்பின்னர்ஸ் பால் அடிக்க போறேன் அப்படின்னு போனாங்க அப்படின்னா எல்லா மற்ற டீம் மாதிரி மாட்ட தான் செய்வாங்க. யாராச்சும் ஒருத்தர், அதான் ஒருத்தர் 2 பேர் அக்ரெசிவா விளையாடிட்டு யாராச்சும் அதை 2 கொஞ்சம் கன்சிஸ்டண்டா விளையாடுற மாதிரி இருக்கணும். இப்ப துபே எல்லாம் வந்து சிங்கிள் எடுத்துலாம் விளையாடுறது ஒருத்தர் இல்லை, அவரும் விளையாடவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் அவரால். ஸோ அவர் வந்து அக்ரெசிவா போயிட்டு மற்றவங்க அந்த மாதிரி ஒருத்தர் பார்ட்னர்ஷிப். சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆர் குட் அட் தட். அவங்க வந்து இந்த மாதிரி துபை மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டு மத்தவங்க வந்து எப்படி அந்த 8 ரன் வந்து அந்த ஓவர்ல மிடில் ஓவர்ஸ்ல மேல வரதெல்லாம் போனஸ் அப்படின்ட்டு விளையாடுறாங்க. இப்போ அதே மாதிரி எனக்கு ஆர்சிபிக்கு நான் சொல்றேன், ஓவருக்கு 8 ரன் ஆடிட்டாங்கன்னா இந்த 12 ஓவர் ஸ்பின்னர்ஸ், சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர் போட போறாங்க. அதுக்கு வந்து ஓவருக்கு 8 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா 96 ரன் வந்துடும். மிச்சம் இருக்க 8 ஓவர் 80 ரன் அடிச்சாங்கன்னா அதை 180 அவங்க ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தே கேன் ட்ரை அண்ட் டிஃபெண்ட் இட் ஆர் இது அந்த மாதிரி தான் அவங்க ஆடுமே தவிர, ஃபுல்லா நான் டேக் டவுன் பண்றேன் அப்படின்னா மேபி ஒருத்தர் வேணா அப்படி பண்ணலாம், பட்டிதர் இல்ல வேற யாருக்காவது அந்த ரோலை கொடுக்கலாம், டிம் டேவிடோ இல்ல ஹூவர். மற்ற எல்லாரும் அந்த 8 ரன் விட்டுறக்கூடாது, டாட் பால்ஸ் ஆடக்கூடாது. சைட் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப லாங், ஈடன் கார்டன் மாதிரியோ சின்னசாமி மாதிரியோ சின்ன சைட் பவுண்டரி கிடையாது, அந்த லாங் பவுண்டரிஸ்க்கு தள்ளிட்டு 2 ஓடணும். கோலி வந்து அதுல கில்லாடி அது அப்படிதான் அவர் ஆடுவார்னு எதிர்பார்க்கறேன்.
அதான் இந்த மோஸ்ட்லி இந்த ரன் எடுக்கிறது கோலி கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார். இந்த டூ டபுள் எடுக்கிறதுலலாம் ரொம்ப ம். ரொம்ப கில்லாடி அவர். நார்மல் கில்லாடி இல்லை அவர். அது ஜித்து தெலுங்கு பட ஜில்லாடியா? டப்பிங் கில்லாடி அவர். ஆமா. ஜித்து ஜில்லாடி. சரி, அப்ப யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. இல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க டீம்ல வந்து பட்டிதார் கோலி தவிர யாரும் அந்த அந்த இது கூட பண்ண மாட்டாங்கன்ற. லிவிங்ஸ்டன் ம். ஆனா வாக்கிங் அது விக்கெட் கூட பண்ண ஸ்பின்னர். மாட்டாங்க டிம் டேவிடும் மட்டு. ஒன்றும் பட் பெருசா ஆனா ஸ்பின் கோலி ஆக அதுக்கு சேர்த்து மாட்டாரு. பண்ணிடுவான். கோலி என்ன பண்ணுவாரு? இதை மட்டும் சொல்லுது மற்றவங்க பண்ண மாட்டாங்கன்னு. கோலி நிக்கிற ம். வரைக்கும் அதை ஓடி பண்ணிடுவான்ல. அதை சொல்ல வரேன் நான். இல்ல அது ம். கஷ்டம். ஒரு சைட்ல இருந்து ஸ்ட்ரைக்கை மேனிபுலேட் பண்றப்ப கோலியால மேனிபுலேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்னொரு சைட்ல இருந்து அதே மாதிரி ரன் காட்ச் பண்ணி டூ ஓடுறதுக்கு அது ஓடுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவுக்கு அதாவது கோலி வெற்றி தோனி சொல்றான், 2 பேர் மட்டும் பாடுவாங்க தான் பண்ணுவாங்க. ஆடுவாங்க, பாடிக்கிட்டே ஆடுவாங்களா? இல்ல அது கஷ்டம் அப்படின்னு சொல்றான் வெற்றி. ஓகேவா? சோ இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க ராகுல். க்ளோஸ் மேட்சாக தான் இருக்கும். ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சிஎஸ்கே கொஞ்சம் எட்ஜிங் செஞ்சிருவாங்கன்றீங்க. டுவர்ட்ஸ். அப்படி ஆமாம், அப்படின்ட்டீங்க. மட்டும் யார் ஜெயிப்பாங்க? பின்ன 2008ல போட்டு இல்ல கண்டெயின் கடைசியா பண்ணிடுவாங்க. ஜெயிச்சது. ஆர்ஆர் மேட்ச் கேகேஆர் மேட்ச் மாதிரி தான். பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வில் இந்த மேட்ச் ஃபார் தம். அது பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் தான் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. மட்டும் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்கன்றுச்சு. சரி, சிஎஸ்கே சொல்லிட்டீங்க. ராகுல் சிஎஸ்கே சொல்லிட்டாரு. வெற்றி முதலாளி யார் ஜெயிப்பாங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிப்பான்னு எதிர்பார்க்குறேன். ராகுல் உன்னோட ஃபேண்டசி பிக் என்னென்ன? நீங்க யார் 3 ஜெயிப்பாங்க பேரையும் சொல்லலையே. சொல்லிடவா? மட்டு உனக்கு கேட்டா நீ யாரும் ஃபேண்டசி பிக் சொல்லு. ஃபேண்டசி பிக்கா? அதான் அகைன் ஐல் கோ என்னடா? ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது. உங்க ஃபேண்டசி சொல்லுங்க. நான் கோலி, கெய்க்வாட், ஜடேஜா. 3 பேரும் சொல்லியாச்சு. கோலி, கெய்க்வாட், ஜடேஜா சொல்லிட்டாரு. நான் அண்ணா சொல்றேன், ஆஷ் அண்ணா சொல்றேன். ஆஷன், அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ் ஆடினாருன்னா நேத்தன் எல்லிஸ் சொல்றேன். நீத்தன் எல்லிஸ். யாரும் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் சொல்லலையா? புவனேஸ்வர் குமார் இன்னொரு ரவுண்ட் இப்ப இருந்தா சொல்லுங்க. இன்னொரு ரவுண்ட் சொல்லலாமா? இன்னொரு ரவுண்ட் சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. போன தடவை ம். ஃபெயில் ஆயிட்டாரு திருப்பாத்தி. இந்த தடவை நான் திருப்பாத்தி சொல்றேன். பாஸ் வந்து ஆயிடுவாரா? கொஞ்சம் அடிப்பாரு அப்படின்னு. இப்ப பாஸ் ஆயிடுவாரா? இவர் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வந்து சரி, பாஸ் நான் பண்ணிடுவாரு. புவனேஸ்வர் குமாரே சொல்லிடுறேன். அவன் திருப்பாதி சொல்றான். நீ சொல்லு லாகுல். 3 பேர் நான் சொல்லிட்டேனே. ஓ, முதலே 3 பேர் சொல்லிட்டான். அப்ப வெற்றி. நான் வந்து பெங்களூர் இருந்து யாராவது சொல்லணும், அதனால குருணால் பாண்டியா சொல்றேன். சூப்பர். சென்னையில இருந்து ஜடேஜா சொல்றேன். 2 ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா சொல்லிட்டாரு. அவர் எடுத்துட்டாரு. லாகுல் அவர் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துட்டாரு. எடுப்பீங்களா? லாக்கூர் எடுத்துட்டாரு. அப்போ நம்ம பேசுறது இருக்காரு கலீல். கலீல் சூப்பர். அப்புறம் வந்து இன்னும் ஒரு தலை காட்ட போறாரு. தலைய காட்ட இன்னைக்கு போறாருன்னு இன்னைக்கு சொல்லிட்டீங்க. மரம் Okay, நட்ட தலைய மாட்டாரு இன்னைக்கு. ஓகே. பட் தென் வியூவர்ஸ் இல்ல, நீங்க கொஞ்சம் பார்த்தே டீம் எடுங்க. தலையெல்லாம் ஃபேண்டசி வைஸ் ஓபனர் சால்ட் இருக்காரு, ஆமா, சச்சின் இருக்காரு. அத மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய ஃபேண்டசி ஆப்ஷன்ஸ். ஸோ அது மாதிரி பாருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரஸா போறவங்க தான் தலையெல்லாம் ஃபேண்டசி எடுப்பாங்க. தலைக்கு வந்து மனசுல இடம் இருக்கு, ஃபேண்டசி டீம்ல இடம் இல்லை. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபேண்டசி விளையாடுறவங்க. அதனால அந்த மாதிரி டீம் எடுங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நான் நினைச்சாலும் ஒரு ஜாலிக்காக ஆர்சிபின்னு நான் சொல்றேன். ஸோ ஆர்சிபி அப்படின்னு சொல்றேன். நானும் சிஎஸ்கேன்னு சொல்றேன். இந்த 3 நம்மளோட அரட்டை ஸ்குவாட் பாய்ஸும் தான் நம்மளோட இது. இப்போ மேட்ச் வந்து நல்லா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்சிபினா அது யாரான ஹை எப்போவுமே வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஒரு ஹையில் வராங்க. கேகேஆரில் வச்சு கேகேஆர் சம்பவம் பண்ணிட்டு வராங்க. சாலா கப்பா. ஆமாம், அதனால இந்த வாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க சாலா அதெல்லாம். அந்த ஜிதேஷ் சர்மா வேற பயங்கரமா அந்த இட்லி சாம்பார் சட்னின்னு ஏதோ ஒன்று பாடினாருன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ட்விட்டரில் இப்போவே. அதனால ஆனாலும் அவங்க வந்து பயங்கரமா ஜெயிக்கணும்னு பயங்கர ஓவர்வெல்மிங் கான்ஃபிடன்ஸோட தான் வர்றாங்க. ஈடன் கார்டனில் வச்சு கேகேஆர் சம்பவம், சேப்பாக்கில் வச்சு சிஎஸ்கே சம்பவம் அப்படின்னு பாப்பா என்ன ஆகுதுன்னு. நீங்க 3 பேரும் உங்களுடைய இறுதி கருத்துக்களை சொல்லிட்டா we can sign off. இல்ல, கேகேஆர்ல அவங்க குடுக்குற பிச்சை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இங்க இல்ல, நமக்கு தேவையான பிச்சை கொடுத்துடுறாங்களே, அதான் முக்கியம். அதனால கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றோம். சூப்பர். லாகுல் நீங்க என்ன சொல்றீங்க கடைசியா? சிஎஸ்கே தான். என்னத்த சொல்றது, சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான்டா, இந்த வருஷமும் நாங்க தான்டா அப்படிங்கிறீங்க. ஓகே. சோஷியல் மீடியா ரைவல்ரி கடைசியா மேட்ச் ரைவல்ரிக்கு வந்திருக்கு இப்போதைக்கு. ஒரு தேவையில்லாத ரைவல்ரின்னு எதிர்பார்க்கிறோம். பட் சோஷியல் மீடியாக்காக இருந்தாலும் we have to we'll make RCB wait for one more year ன்னு எதிர்பார்க்கிறோம்.
இதோட ஆர்சிபி நல்ல டீம். இந்த பிச்சுக்கு அந்த அளவுக்கு இல்ல இருக்காது. சிஎஸ்கே ஜெயிச்சு. ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அதான் சொல்றேனே, கம்ஃபர்டபுளா அவ்வளவுதான். ஜெயிக்கும்டா. பட் நியூட்ரல் கிரவுண்ட்ல இட் வில் பி க்ளோஸ் அஃபேர். அவங்களுக்கும் இப்ப நல்ல 11 தான் இருக்கு. அதெல்லாம் கணக்கு கிடையாது. பட் இந்த RCB கிரவுண்ட்ல against வச்சு CSK மட்டும் அவ்வளவுதான். செஞ்சிருவாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா. ஓகே. ஸோ இதோட நாங்கள் சைன் ஆஃப் பண்றோம். வில் பி பேக் வித் மோர் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் யுவர் ஆர்டிஸ்ட்.